அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகள், சகோதரர்களே, உலமாக்களே, உரஃபாக்களே, துலமாக்களே, நாம் தொடர்ந்தார் போல் நம்ம இந்த மாதத்தில் பல செய்திகளை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். தகாயிக் அஹ்காயிக் போன்ற உயர்வாக இல்முகளை, ஞானங்களை நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். அது குரான் ஹதீஸில் உள்ள பொக்கிஷங்களை தேடி பார்க்க வேண்டிய இல்முதான் என்பது எல்லாரும் யாரும் மறக்க முடியாது. அதில் நம்ம இப்போ கேட்கலாம், நம்ம ஒன்றுமே செய்யலையே, கலிமாவோட விளக்கத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்களே, இவ்வளோ தேவைகள் எல்லாம் நமக்கு பூர்த்தியாக்குறானே, நம்மளுக்கு இவ்வளோ அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டுருக்குறான். பார்க்குற கண்ணு, கேட்குற பேச்சு, பேசுகிற பேச்சு, கேட்குற காது, காது, கை, அவயங்கள், விரல்கள், நரம்புகள், எலும்புகள், வெயின்ஸு, இந்த உடலை எவ்வளோ வச்சு நமக்கு நான் கொடுத்துருக்கானே. இப்போ நம்ம விளங்கின பிறகு நம்ம அவனுக்கு என்ன செய்யணும்னு ஒரு உணர்வு அவன் உள்ளத்தில் வந்துச்சு. அதை புரிந்து கொண்ட நபி சொன்னாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு லாயிலா ஃபஹ்ம லாயிலா வந்துருச்சு. இப்போ அவங்க உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு குஜாரிஷ் அல்லாவோட சமூகத்தில் நம்பி வச்சவன் அல்லாஹ் வாங்க கூப்பிட்டு பல அற்புதங்களெல்லாம் காமிச்சு மேராஜில் பரிசாக 5 வேளை தொழுகையை கொடுத்து அமைச்சான். பெரிய வரலாறு, 50 நபி வரிசையாக சொல்லுவாங்க. 5 கடமை தொழுகை அப்போ தான் அந்த ஆக்கணும். எல்லா பூமியில் கடமையாச்சு தொழுகை மீட்ட வானமண்டத்தில் எல்லாம் கடமையாகுனா அதை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் அவன் எல்லா தேவைகளை பூர்த்தியாகிறான் என்ற விளக்கங்களை உங்கள் மனதில் செட் ஆனதுனால, பதிந்து விட்டதுனால, நீங்கள் ஏதாவது செய்யலான்னு அவனுக்கு ஆசைப்படுகிறீர்கள், அதற்கு நீங்கள் அவனுக்கு தொழுவு, இப்படி எப்படி தொழுவது என்பது, அந்த எத்தனை ரக்காத் என்பது எல்லாம் சொல்லி கொடுத்தான். அன்று முதல் இன்ற வரை அதை நாம் கடைப்பிடிச்சு வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க எப்படி தொழுதார்கள், எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. சிதனா அலி அவங்க காலில் அம்பு தச்சிருச்சு, எதிரிகளோட அம்பு விட்ட போது நல்ல உள்ள காலில் சுருவிடுச்சு, கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டாங்க. சஹாபாக்கள் 22 பேர் அந்த அம்பை எடுத்தாங்க. அது வெளியாகல, வேதனை கூடி போச்சு. அப்போ நபி சொன்னாங்க, தோழர்களே, அதை தனி தொழுகும் போது அந்த அம்பை எடுத்துடுங்க சொன்னாங்க. தக்பீர் கேட்டாங்க, அம்பை எடுத்துட்டாங்க. அது தனி சொன்னாங்க, எந்த கஷ்டமே எனக்கு தெரியல. அப்போ தொழுகையில் நைச்சு போச்சு மனசு. அந்த தொழுகைன்னு சொல்கிறத தொழுகை யாருக்கு தொழுமோ அந்த அல்லாவில் லயிச்சு போச்சு. ஒரு பெரிய சூஃபி காட்டில் தொழுது கொண்டு இருந்தாங்க. மஜ்னூன் உங்களுக்கு தெரியும், லைலா மஜ்னூன் பற்றி சரித்திரம் உங்களுக்கெல்லாம் தெரியாது. லைலா மீது காதல் கொண்டே உலகத்தில் அலைஞ்சவன், அதே பைத்தியத்தில் இருந்தாலும் அவனை மஜ்னூன்னு சொல்கிறாங்க. அவனு அந்த மஜ்னூன் குறுக்க போயிட்டான். அந்த சூஃபி தொழுது குறுக்க போயிட்டான். தொழுது முடிஞ்சவன்னு நான் சூஃபி அவனை கூப்பிட்டேன், மஜ்னூனுங்க வா, கேவலம் லைலாவுடைய சிந்தனையில் நான் தொழுவது தெரியாமல் குறுக்க போயிட்டியே, தொழுகும் போது குறுக்க போகிறது எவ்வளோ பெரிய பாவம்னு உனக்கு தெரியுமா? தெரிந்தால் வருஷக்கணக்கில் நீ குறுக்க போக மாட்டேன்னா. அப்போ மஜ்னூன் என்னை மன்னிச்சுக்கீங்க சூஃபி, நீங்கள் சொன்னாமல் நான் லைலாவுடைய ஹியால்ல, லைலான கருப்பு மனுஷன்னு அர்த்தம். அந்த கருப்பு பண்ணி அவன் விரும்பினான், நேசித்தான். அவன் சிந்தனையிலே நான் வந்து கொண்டிருந்தேன். சூஃபி அவர்களே, நீங்கள் தொழுதோ நீங்கள் நின்றதோ எனக்கு தெரியல. நீங்கள் அல்லாவுக்கு முன்னால் நின்றீங்களே, என்ன மாதிரியான அல்லாமே குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாம் செய்த தப்புக்காக எல்லா யவன பெண்கள்லாம் கொண்டு வந்து யூசுஃபை நிறுத்த வச்சு எல்லா பெண்கள் கையில் ஒரு கத்தி, ஒரு ஆப்பிளை கொடுத்து குர்ஆன் சொல்லுது, அந்த ஆப்பிளை அருங்க சொன்னாங்க. யூசுஃப் நபியை பார்த்துக்கிட்டு அறுத்தார்கள். கையாக இருந்துச்சு, அது கூட தெரியாமலே அந்த யூசுஃபை நபியோட அழகை பார்த்தார்கள் அந்த பெண்கள். இப்போ நான் குறுக்க போனது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு?
நீங்கள் அல்லாவோட லயிச்சு தொழுதிருந்தால் உங்களுக்கு இது தெரியக்கூடாது என்று அவன் சொல்லிட்டு ஓடியே போயிட்டான். அன்னிலேருந்து அவங்க யோசனை பண்ணாங்க, என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டான் நம்ம ஜுனூன். உண்மைதானே, குரானில் வர சம்பவம் தானே. ஜுலைஹா அந்த அழகில் மயங்கிறதுக்கு பரீட்சையாக எல்லா பெண்களையும் கூப்பிட்டு வந்து யூசுப் நபி நிற்க வச்சு ஆப்பிளை கொடுத்து கையில் கட்டி விட்டாருக்க சொல்லும்போது ஆப்பிள் எடுத்து கையெழுத்து போகுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்துக்கிட்டு தான் நின்றார்கள். பார்த்தீங்களா? இதை பற்றி ஆயிஷா நாயகத்தை கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, என்னுடைய நபி முகமதை பார்த்த களத்தை அறுத்துப்பாங்க, அவங்க அவ்வளோ பெரிய அழகுன்னு சொன்னாங்க. இது எல்லாம் சூஃபிசம் எப்படிலாம் உணர்த்துறார்கள், எப்படிலாம் சொல்கிறாங்கன்றதை பார்க்கும்போது இதெல்லாம் உண்மைதானே, ஹக்கான வார்த்தை தானே. கல்பால் லயிச்சு போகிறது தானே, கல்பால் சொக்கி போகிறது தானே. அதை தலையிலாகி தக்பீர் கேட்டவுடனே தன்னை மறந்துட்டாங்களே, அதுக்கு பேர் தானே தொழுது. நீ என்ன பேர் தன்னை மறந்துட்டா 4 ரக்காத்துக்கு 5 தொழுதுருவாங்களா? 4க்கு 3 அப்படி நீ மறந்தேன்னு நினைக்கிற? இல்லை, தன்னை கும் அல்லாவோட தன்னை ஃபனாவாக்குறாங்க, தன்னை அதப்பாக்கி அல்லாவை மௌஜூதாக்குறாங்க தொழுகையில். அது தொழுகை மேராஜுன்ற சொன்னாங்க. சாபால் கேட்டாங்க, யாரும் சொல்லா நீங்கள் மேராஜன் அல்லாவை பார்த்துட்டு எங்களுக்கு என்ன மேராஜுன்னு கேட்டாங்க. தொழுகை உங்களுக்கு மேராஜுன்னு சொன்னாங்களே, என்ன அர்த்தம்? யோசனை பண்ணி பார்த்தீங்களா? உங்களுக்கு தொழுகை மேராஜ் சாபாக்கள் மட்டுமில்லை, நமக்கு சேர்த்து தான். என்னைக்காக நம்ம வந்தால் இன்பத்தில் லைச்சு நம்ம தொழுதுருக்கிறோமா? இல்லையே. காரணம் என்ன? கல்பில் அந்த இல்ம், கல்பில் அந்த ஈமான், கல்பில் அந்த யகீன் வரல. இல்ம தௌஹீதும் இல்லை, இல்ம இர்ஃபானும் இல்லை, இல்ம மாரிஃபாவும் இல்லை, நம்ம கல்பு லைக்கவும் இல்லை. ஏதோ போகிறோம், பள்ளிவாசல் தொழுகிறோம், அவர் அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்லும் போது தான் நமக்கு நடப்பு வருது. நம்ம அத்தையாத்தில் உட்காந்துருக்கிறோம் சொல்லி அவரோட சலாம் சொல்லி வெளியே வந்துடும். அந்த தொழுகை கூடன்னு ஃபுக்காக்கள் சொல்லிட்டாங்களே தவிர இது ஒரு தொழுகையா? நபி சொல்வானா சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் தொழுகை சுருட்டி அல்லாஹ் வீசிடுவான்ட்டான். என்ன தொழுகை தொழுகணும், எந்த மாதிரி தொழுகணும் யோசனை பார்த்தீங்களா? அதுக்கு இந்த இல்மு ஷர்த். அல்லாஹ் மர்சுக்னா இல்ம தௌஹீத். பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இல்ம தௌஹீதே எனக்கு கொடுன்னு கேட்டாங்க. தொழுகையில் துவா கேட்டாங்க, தொழுது முடிச்சு. அந்த மாதிரி துவா கேட்டு அந்த இல்மை வாங்குங்க. ஹக்கே ஹல்கே ஒரே இடத்துல பாருங்க, 2 இருக்கு பாருங்க. வச்சுக்கிற அசாவில் ஸ்டீலும் இருக்கு, அந்த அசாவும் இருக்கு, எதுவுமே தனியா இல்லை. இந்த அசாவை பாருங்க, மேட் வித் வாட்? ஸ்டீல். இந்த சூரத், இந்த அப்பியரன்ஸ் அசா, அசாவும் இருக்கு, ஸ்டீலும் இருக்கு. அசா தனியா இருக்கவே இருக்காது. ஒன்று கட்டையில், ஒன்று ஸ்டீலில், ஒன்று சில்வரில், ஒன்று கோல்டில், எதுலையாவது ஒன்று இருக்கும். தனியாக ஒரு வசதி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி 2 தானே எல்லாம் வச்சிருக்கிறான். இங்கே ஒரு நாக்கு இருக்கு, இங்கே ஒரு நாக்கு இருக்கு இல்லையா? இங்கே நாக்கால வரவேற்கிறான், வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறான். இங்கே ஒரு நாக்கில் சனியை முடிச்ச வந்தானே, எப்போ போவான்னு தெரியல அப்படி இந்த நாக்கில் ஏசுகிறான். வெளியில் 2 கல், கண்ணில் 2 கல், வெளியில் ஒரு நாக்கு, நாக்கில் ஒரு நாக்கு இருக்கு தானே செய்யுது. இதால் வாங்க உட்காருங்க போயிடாங்கன்னு சொல்கிறான். எப்போ போவான்னு தெரியல அப்படி உணவு மனைவிட்டு சொல்கிறான். அல்லாஹ் தாலாவுக்கு முன்னால் நாம் நிற்கிறோம். தக்பீர் கட்டிட்டு நடுக்கம் மஞ்சளிச்சு போகும். அதை தள்ளி நாங்கள் தக்பீர் கட்டினா முகமெல்லாம் மஞ்சளிச்சு போகும். ஏதோ முகத்தில் ஒரு வாட்டர் கபடம் வந்துடும். யாருக்கு முன்னால் நாம் நிற்கிறோம்? அல்லாஹு தாலாவுக்கு முன்னால் நம்ம நிற்கிறோமே. அகில உலக சக்கரவர்த்தி ஆச்சாமே, அவனுக்கு முன்னால் நம்ம நிற்கும் போது எப்படி நிற்கணும் பண்ணிவோம். அதை சாதாரணமாக ஒரு அதிகாரிக்கு முன்னால் நிற்கும் போது நம்ம உட்கார கூட முடியாமல் நின்றுட்டு பேசுகிறோம். அவர் உட்கார சொன்னால் தான் நம்ம உட்காரணும். மனிதர்களே பல மாதிரி எல்லாம் வச்சு தான் நினைக்கிறான். அவங்கவுங்க படிப்பு அதிகாரத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் இன்சானில் சாலிஹிங்களை வச்சுருக்கான், ஷோதா வச்சுருக்கிறான், சித்திகளை வச்சு தான் நினைக்கிறான், நபிமாரோட வச்சு தான் இருக்கிறான். படுத்த அவனும் எல்லாம் வச்சு தான் இருக்கிறான். அப்படி அவர்கள் தொழுகையில் லயிச்சு நின்றதுக்கு காரணம்
அல்லாவுடைய சிந்தனை தவிர பாக்கி சிந்தனை வர்றதே சதா அல்லாவுடைய சிந்தனை. எப்போ என்ன நினைச்சாலும் ஜிதர் தேக்கோ உதர் ஜல்வானுமாய் அல்லா அல்லா, எங்கே பார்த்தாலும் அல்லாவே தான் காட்சி தருகிறான். பயணமற்ற வந்து பசம்மல்லா அல்லாஹ் 100 சமாவாதி வல்லார், வானம் பூமியாக அல்லாஹ் 100ஆக இருக்கிறானே. அப்படியாப்பட்ட அல்லாஹ் தாலாவை நம்ம எப்படி மறந்து வாழ முடியும்? எப்படி மறக்க முடியும்? நம்மளால் மறக்கவே முடியாது, மறக்கக்கூடாது இல்லைங்களா? நம்மளை மனிதராக படைச்சானே, அதுக்கு என்ன நம்ம சுக்குர் செய்ய முடியும்? எத்தனோ ஜீவராசிகளை உலகில் படைச்சு தான் இருக்கிறான். உயர்ந்த ஹல்காக நம்மளை அல்லாஹ் படைச்சானே. அதுவும் இந்த உம்மத்தை முகம்மதியாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை கொண்டு வந்தானே. எல்லா நபிமார்களும் ஆசைப்பட்டாங்களே இந்த உம்மத்தில் நபியாக வரத்துக்கு மட்டுமில்லை, உம்மத்தாக வரத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் கொடுக்கல, நம்ம ஆசைப்படலை. அவன் நாடி நம்மளை எல்லாம் இந்த உம்மத்தில் கொண்டு வந்தான். இந்த உம்மத்துடைய உயர்வு இங்கே மட்டும் இல்லை, நான் மஹ்ஷர்லே தெரியலாம் செய்யும். அல்லாஹ் காட்டுவான். அவ்வளோ போய் உயர்ந்த அந்தஸ்து இந்த உம்மத்தில், நபியோட இந்த உம்மத்தில் வந்து நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா சிறப்பு செய்யணும். நாம் ஒரு பெரிய விஐபியாக மஹ்ஷர்ல அல்லாஹ் நம்மளை கொண்டு வர சேர்ப்பான். அதை நினச்சி அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உயர்வை மனசில் நீங்கள் அதிகமாக்குங்கள், பிரியத்தை நேசமாக்குங்கள், அன்பை பெருங்க, லவ் அதிகமாக்குங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கும். சாதாரணமாக ஒரு மனுஷனோட கபரில் வச்சாங்க, மறு ரப்புக்கு பதில் சொல்ல வரல, மா நபிக்கு பதில் சொல்ல வரல, மா தீனுக்கு பதில் சொல்ல வரல. அதே கபரில் இன்னொரு எந்திரிச்சு சொல்றார், அல்லாஹு ரப்பி. பார்த்தீங்களா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் அதோட மறைச்சிட்டார். முன்கர் நகரம் போயிட்டான். இப்போ இந்த மனிதர் கேட்குறார், கபரில் வச்சவர் கேட்குறார், யாரெல்லாம் நான் வெள்ளவெடுத்து போயிட்டேன், கஸ்டம்ஸில் கேட்குற கேள்விக்கு நம்மளால் கேட்க முடியலங்க. என்ன ஃபைன் போடுவாங்க, காசு கேட்பாங்க. எவ்வளோ மயந்து நடுங்கிட்டு நம்ம ஒரு சாமானை கொண்டு வரோம், தப்பான சாமான் நம்ம கொண்டு வரல என்றாலும் கஸ்டம்ஸ்னு போது ஒரு பயம் வரதானது ஏற்பட்டுல. கபரில் அந்த கஷ்டம் இல்லாமல் போயிடுமா? அப்போ அவர் சொன்னார், அடியானே, நீ மஜ்லிஸில் கிடந்து கடைசியில் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னியே, உன் வாழ்க்கையில் எத்தனோ மஜ்லிஸில் கலந்தேனே, வேறு தனியாக இருந்து நீ செய்யலை. அந்த மொத்த செலவாத்தை ஒன்றாக்கி அல்லாஹ் என்னை படைச்சி உனக்கு சஃபாத்து செய்ய சொன்னால், நான் சொல்லி கொடுத்தேன், மறு ரப்புக்கு அல்லாஹு ரப்பி, மா நபிக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா தீனுக்கு இஸ்லாம். அதோடு அவர் பணம் வாங்கிட்டார். இதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்க தான் செய்வீங்க. இங்கேயும் உண்டாது, இங்கேயே நீங்கள் அந்த மதிப்பு அவங்களை கண்ணியப்படுத்த உங்களை நல்லா கண்ணியப்படுத்துவான். அந்த மாதிரி அந்தஸ்து உள்ள நபியோட உம்மத்தில் நம்மளை கேட்காம கொண்டு வரலாம். மூசா நபி இந்த உம்மத்தில் உம்மத்தாக்குன்னு சொன்னாங்க, அல்லா மறுத்துட்டான். இந்த உம்மத்து உயர்வை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உம்மத்தில் சொன்னாங்க. பார்த்தீங்களா, அவங்க கேட்டாங்க, ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன அவ்வளோ சிறப்புன்னு கேட்டாங்க. அப்போ ஈசா நபி சொன்னாங்க, நம்ம பாவம் செஞ்சால் பாவம் செஞ்சுட்டுமே நம்ம மன்னிப்பு கேட்கணும். அந்த உம்மத்தை முகமது யார பாவம் செஞ்சுட்டனே, மனசில் கை சேதப்பட்டால் வரல மன்னிச்சிடுவான். நம்ம கை சேதப்பட்ட மன்னிக்க மாட்டான். அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்துக்கு சொன்னாங்க. இதில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் குழப்பங்களில் மனுஷன் பறி கொடுத்துடாதீங்க. பின்னால் கபர்லையும் கஷ்டம், அசரலையும் கஷ்டம், எல்லா இடங்களும் கஷ்டமா போயிட, துன்யாவில் கஷ்டம், வெறும் சிக்கலில் மாட்டி தவிக்கிற மாதிரி போயிடும். எனவே உங்கள் கல்பை அல்லாஹ் ரசூல் பக்கம் திருப்புங்க. இந்த ஈமானை உங்களுக்கு வாங்கி கொடுத்த ரசூல் பக்கம் திருப்புங்க. இந்த இஸ்லாமை வாங்கி கொடுத்த ரசூல் பக்கம் திருப்புங்க. இந்த இஹ்சானை வாங்கி கொடுத்த ரசூல் பக்கம் திருப்புங்க. இந்த தக்வாவை வாங்கி கொடுத்த ரசூல் பக்கம் திருப்புங்க. அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு கிருபை செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
One